மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து நேற்றைய தினம் வெளியாகியிருந்தார். அது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகிற நிலையிலே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தால் இதனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். டயஸ்போராக்கள் தற்பொழுது மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் என்று மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதனை தாண்டி மஹிந்தவுக்கு வீடு தருவதற்கு பலரும் முன்வந்திருந்தார்கள். அதிலே தமிழர் ஒருவர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தமிழர் எந்த இடத்தில் வீடு வழங்குவதற்கு இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அதை தவிர அந்த தமிழர் யார் என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்த நிலையில் அது தொடர்பான சில பதில்கள் கிடைத்திருக்கின்றது. அது தவிர அவசரமாக இலங்கைக்கான சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கின்றார். அதற்கு முதல் மஹிந்தவை சந்தித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக ரணிலை சந்தித்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. இதன் பின்னணியில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அது தவிர கிளிநொச்சியில் குடும்ப பெண் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்து உள்ள சம்பவம் தற்பொழுது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தவிர மட்டக்களப்பு ஆலயம் ஒன்றிலே அதிசயம் ஒன்று நடந்திருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற வரப்பிரசாதங்களை நீக்குவது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தார்கள். அந்த வகையில் மைத்ரிபால சிறிசேனா, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் இவ்வாறு உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து வெளியேறியிருந்தார்கள். அதை தவிர உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம், முன்னாள் ஜனாதிபதிகள் 5 பேர் தற்பொழுது இருக்கின்றார்கள், 3 பேர் தானே இவ்வாறு வெளியேறி இருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழும். ஆனால் இதிலே ஒரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபய ராஜபக்சவும் அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவும் ஏற்கனவே இந்த உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தவில்லை. அதனால் அவர்கள் வெளியேற வேண்டிய தேவை வரவில்லை. அவர்கள் கௌரவமாக இருந்து விட்டார்கள். இந்த மூவரும் தான், அதாவது மைத்திரி, சந்திரிகா, மஹிந்த ஆகிய மூவரும் தான் இவ்வாறு அரசாங்க பணத்திலே இவ்வாறு உத்தியோகபூர்வ இல்லங்களில் அமர்ந்து அவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இது தொடர்பான தகவல்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நிலையிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அங்கிருந்து வெளியேறியிருந்தார். மிகவும் கவலையாக வெளியேறியிருந்தார் என்று கூறப்படுகின்றது. அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது அவரது முகத்திலே கவலை தெரிகின்றது. அதாவது அவரது அந்த இல்லத்தை, விஜயராமவில் அமைந்திருக்கின்ற அந்த இல்லத்தை அவர் பல கோடி செலவழித்து புனரமைத்திருந்தார். ஏனென்றால் நான் சாகும் வரை அங்கேதான் இருப்பேன் என்று அவர் நினைத்திருந்தார். அப்படித்தான் அந்த காலகட்டத்தில் அரசியலமைப்பும் இருந்தது, சட்டங்களும் இருந்தது. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அதனை எல்லாம் மாற்றி இருக்கின்றார். இன்று அங்கிருந்து வெளியேறி ஹம்பாந்தோட்டைக்கு சென்று விட்டார். தற்பொழுது என்ன இது தொடர்பாக பேச்சுக்கள் எழுகின்றது என்று சொன்னால், அதாவது மஹிந்த ராஜபக்சவின் சட்டத்தரணியான மனோஜ் கமகே, இவர் அடிக்கடி சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து வருபவர், ஒரு இனவாத ரீதியான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றவராக அறியப்படுகின்றவர். அந்த வகையில் அவர் கூறியிருக்கின்றார், புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இதனை எல்லாம் இருந்திருந்தால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். தற்பொழுது டயஸ்போராக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். டயஸ்போராக்களுக்கு அனுர கொடுத்த வாக்குறுதிகளை தற்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் மஹிந்தவை வெளியேற்றுகின்றார்கள். உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாது என்று கூறப்பட்ட புலிகள் அமைப்பை அளித்தவர் மஹிந்த ராஜபக்ச. அது தவிர இந்த நாட்டில் அபிவிருத்திகளை செய்தவர். அவரை இவ்வாறு அனுப்பியிருக்கிறார்கள். இதுதான் இந்த நாடு அவருக்கு செய்கின்ற நன்றிக்கடன் என்கின்ற கேள்வியை மனோஜ் கமகே உள்ளிட்ட பலரும் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூட இது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் அவர் புலிகள் அமைப்பை வைத்துத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அனைவரது கருத்தும் புலிகள் ஆதரவாளர்களான புலம்பெயர் டயஸ்போராக்களை சந்தோஷப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது என்பதைதான் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் மைத்ரிபால சிறிசேனவும் வெளியேறினார், அதேவேளை சந்திரிகாவும் வெளியேறினார். இவ்வாறான செய்திகள் எல்லாம் வந்து கொண்டது. அது தொடர்பாக எல்லாம் அவர்கள் யோசிக்கலை. அவர்கள் மஹிந்தவுக்கென்றே வேண்டும் என்று செய்த ஒரு விடயமாகத்தான் இந்த விடயத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை தவிர புலிகளை தொடர்ந்து தங்களது அரசியலுக்குள் பயன்படுத்தி வருகின்றார்கள். வேறு அரசியல் இவர்களிடம் இல்லை, வேறு கொள்கை இல்லை. எதற்கெடுத்தாலும் புலிகள் இதனை எத்தனை வருடமாக கொண்டு செல்ல போகின்றார்கள் என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. தந்தை மஹிந்தவும் இதைத்தான் சொல்லுகின்றார், அதே போல மகன் நாமலும் இதைத்தான் சொல்லுகின்றார். இனி நாமலின் பிள்ளையும் இதைத்தான் சொல்லி அரசியல் செய்ய போகின்றார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே இவ்வாறாக பரம்பரையாக இருந்து கொண்டு இப்படியான விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்க போகின்றார்கள். இன்னும் இந்த இனவாதத்தையும் புலிகளையுமா பேசிக் கொண்டு இருக்க போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இதிலே எழுகின்றது. அதை விடுத்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதை விடுத்து இவ்வாறான அரசியலை இவர்கள் கொண்டு செல்கின்றார்கள். அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பால் சில விடயங்களை சரியான முறையில் செய்து கொண்டு வருகின்றார் என்பதை பாராட்ட வேண்டும். அந்த வகையில் அவர் இவ்வாறான விடயங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். இதே போல பல விடயங்களை அவர் செய்து கொண்டு இருக்கின்றார் என்பது இந்த நாட்டுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதுதான் மக்களின் கருத்தாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இவ்வாறு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கொழும்பிலிருந்து ஹம்பாந்தோட்டைக்கு செல்கின்றார் என்பதை அறிந்து பலரும் அவருக்கு வீடு வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழர் ஒருவரும் வீடு வழங்க முன்வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தமிழர் யார் என்று அறிவதற்கு அனைவருமே
ஆவலாக இருக்கின்றார்கள். காரணம் 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தத்தின் போது மனிதாபிமானம் இல்லாமல் தமிழ் மக்களை கொலை செய்த ஒரு குடும்பமாக ராஜபக்ச குடும்பம் பார்க்கப்படுகிறது. அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச. அப்படி இருக்கின்ற போது அவருக்காறு தமிழன் வீடு கொடுப்பது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. ஆனால் அவர் கொழும்பு 7 இவ்வாறு மஹிந்த ராஜபக்சவிற்கு வீடு ஒன்று வழங்குவதற்கு முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனை ஒரு மூத்த அரசியல்வாதி தெரிவித்திருந்தார். அது தொடர்பான செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகையால் இப்படியான விடயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறு அவர்கள் வீடு தர முன்வந்திருக்கின்றார்கள் என்கின்ற போது இவர்கள் அதனை மறுக்கவில்லை. மாறாக ஒரு மூத்த அரசியல்வாதி சென்று அந்த வீடுகளை எல்லாம் பார்க்க இருப்பதாக கூறப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீண்டும் கொழும்பு வர விரும்பினால் அந்த வீடுகளை அவருக்கு வழங்குவதற்கு பார்வையிட்டு சரியான வீட்டை நான் பரிந்துரைப்பேன் என்று அவர் வேறு கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆகையால் எவண்ட சொத்தாக இருந்தாலும் சரி, நாங்கள் சாகும் வரை அடுத்தவன் சொத்தில் வாழ்வோம் என்கின்ற முடிவில் தான் மஹிந்த இருக்கின்றாரா என்கின்ற கேள்வியும் இதிலே எழுகின்றது. இதிலே மற்றொரு விடயமும் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வதேசம் இந்த ஆட்சியை குழப்புவதற்கு கோட்டபாயவை துரத்தியது போல அனுரவின் துரத்துவதற்கு முயற்சி எடுக்கின்றது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. உண்மையிலே கோட்டபய ராஜபக்சவை சர்வதேசம் தான் துரத்தியது, பதவியிலிருந்து நீக்கியது என்பதுதான் உண்மை. ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் அதுதான் உண்மை. அதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால், சர்வதேச நாடுகளை மதிக்கவில்லை, அது தவிர சர்வதேசம் சொன்ன எந்த பேச்சையும் கேட்கவில்லை, மனித உரிமைகள் தொடர்பாக அவர் செவிசாய்க்கவில்லை, அந்த அமைப்புகளை மதிக்கவில்லை. அதனையெல்லாம் தாண்டி இலங்கையிலே வளங்களை சூறையாட கோட்டபய ராஜபக்ச விடவில்லை. இவ்வாறு பல காரணங்கள் இருக்கின்றது. ஆகவே தன்னிச்சையாக அவர் சென்று கொண்டிருந்தார். எனவே கோட்டபய ராஜபக்ச அவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது, அவர் இருந்தால் தமிழருக்கு ஆபத்து என்பது எங்களுடைய நிலப்பாடு. நாங்கள் அவர் இருக்கக்கூடாது நினைத்தோம். அதேவேளை அவரை விரட்டி அடிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் சிங்களவர்களை பொறுத்தவரைக்கும் அவரால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்பதுதான் அவர்களது பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இதனெல்லாம் தாண்டி இதற்கு பின்னால் சர்வதேசம் இருந்து கொண்டு இந்த விடயத்தை எல்லாம் நகர்த்தி இருந்தது என்பது அரசியல் தெரிந்தவர்களுக்கு விளங்கும். அதே போல ஒரு சூழ்நிலையை அனுரவிற்கு உருவாக்க போகின்றார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. காரணம், அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராகி கொண்டிருக்கின்ற போது இலங்கைக்கான சீன தூதுவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருந்தார். அது தொடர்பான செய்திகள் எல்லாம் வெளிவந்திருந்தது. அதற்கு பிறகு பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கவை இலங்கைக்கான சீன தூதுவர் சந்தித்ததாக தகவல் வெளிவந்திருக்கிறது. அது தவிர இன்னும் ஒரு முக்கிய தலைவரை இலங்கைக்கான சீன தூதுவர் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் இவ்வாறு அனைவரையும் சந்திக்கின்ற போது, எதிர்க்கட்சியில் இருப்பவர்களை எல்லாம் சந்திக்கின்ற போது என்ன நடக்கப் போகின்றது? ஒரு ஆட்சி மாற்றத்தை சீனாவும் விரும்புகின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. சீனாவின் கொள்கையில் தான் ஜேவிபி இருக்கின்றது என்று கூறினாலும், இந்தியா ஜேவிபியை விரும்பவில்லை என்றாலும், அனுரவை விரும்பவில்லை என்றாலும், அதனை தாண்டி அனுரவிடம் இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கை வளங்களை வெளிநாடுகளுக்கு கொடுப்பதில்லை என்கின்ற ஒரு முடிவில் இருக்கின்றார். இதனால் சீனா, இந்தியா போன்ற அனைத்து நாடுகளுக்குமே பாதிப்பு இருக்கின்றது. ஆகையால் இவர்கள் அனைவருமே இணைந்து இந்த ஆட்சியையும் இல்லாமல் ஆக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபடுவார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதற்கான தந்திரங்களைத்தான், அதற்கான விடயங்களைத்தான் தற்பொழுது இந்த சீனாவும் செய்து கொண்டு இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதனை தாண்டி சர்வதேச அரசியலை பார்த்தால் சீனாவும் இந்தியாவும் தற்பொழுது ஒற்றுமையாகிவிட்டது. ஆகையால் இந்தியாவுடன் ஒத்துழைப்புடன் அல்லது இந்தியாவை கண்டுகொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டு சீனாவை இதை நகர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த கோணத்திலும் இதனை பார்க்கலாம். அது தொடர்பாக விரிவாக ஆராய வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக ஒரு பதிவை நான் பிறகு இதிலே பதிவிடுகின்றேன். மற்றொரு செய்தியாக, கிளிநொச்சியில் இளம் குடும்ப பெண் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்து உயிர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. கடந்த 9ஆம் தேதி உறவினருடன் 2 பிள்ளைகளின் தாயான குடும்ப பெண் ஒருவர் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கின்றார். இந்த நிலையில்தான் நோய்வாய்ப்பட்ட நிலையில் பயணித்த அந்த பெண் திடீரென்று நோய் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அவர் படுகாயமடைந்திருக்கின்றார். அதற்கு பின்னர் அவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புண்ணை நீராவி பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற சாரதி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இன்றைய தினம் வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, மட்டக்களப்பில் இருக்கின்ற ஆலயம் ஒன்றிலே அதிசயம் ஒன்று நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மட்டக்களப்பு வாழைச்சேனை கிண்ணையடி ஆலயத்திலிருந்து தீக்குழியிலிருந்து நெருப்பு எழுகின்ற அதிசயம் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. கிண்ணையடி மாரியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு கடந்த 7ஆம் மாதம் இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த தீ கிடங்கு மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் மின்குமிழை ஒளிரச் செய்வதற்காக அந்த ஆலயத்தின் தலைவர் சென்ற போது இவ்வாறு மூடியிருந்த அந்த தீக்குழியிலிருந்து நெருப்பு எழுவதை அவதானித்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக மற்றவர்களுக்கு கூறியிருக்கின்றார். அனைவருமே இதனை ஒரு அதிசயமாக சென்று பார்த்து வருகின்றார்கள். காரணம், இது மூடியிருந்த தீக்குழியிலிருந்து எவ்வாறு 2 மாதங்கள் கடந்த பின்னரும், அதாவது அந்த திருச்சடங்கு நடைபெற்று 2 மாதங்கள் கடந்து விட்டது, அதற்கு பிறகு எவ்வாறு நெருப்பு எரிகின்றது என்பதுதான் அவர்கள் அதிசயமாக பார்க்கின்ற விடயமாக இருக்கின்றது. பல பக்தர்களும் அங்கு சென்று இதனை பார்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலயத்தை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு அதிசயமாக இருப்பதாக செய்திகளிலே வெளியாகி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.